எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் ஆர் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மதுபான விற்பனையினுடைய கொள்கையில் முறைகேடு நடந்ததாக, அந்த முறைகேடின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 9 முறை கெஜ்ரிவாலுக்கு, டெல்லியினுடைய முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் 9 முறை தொடர்ச்சியாக அனுப்புகிறாங்க. அந்த 9 முறைக்கும் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனுடைய விளைவு, அவர் ஆட்சியில் இருக்கும்போதே, அவர் கரண்ட சிஎம்மாக இருக்கும்போதே அவங்கள போய் சடனாக அரெஸ்ட் பண்ணி அவங்கள உள்ளே வைக்கிறாங்க. ஸோ அவருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கலாம்? கரண்டில் சிஎம்மாக இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை டச் பண்ண முடியாது, அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அவருக்கு ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு ஒரு நிகழ்வு நடந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அப்புறம் அமலாக்கத்துறை அதை பற்றின ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கெஜ்ரிவால் தரப்பு கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. 2 தரப்புக்கும் விவாதம் என்பது, அவங்க 2 தரப்புக்குமான நியாயத்தை கோர்ட்டில் சொல்கிறது அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அவர் பலமுறை ஜாமீன் ட்ரை பண்ணார். அந்த ஜாமீன் எல்லாமே அவருக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட அவர் உள்ளே போன சில நாட்கள்லேயே நமக்கு தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டு, அந்த தேர்தலுக்காக அவர் நான் எப்படி உள்ளே இருந்தால் நான் எப்படி தேர்தல் பணி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டும் அவர் ஒரு சைடு முறையிட்டார். அதுக்கு அமலாக்கத்துறை அப்போது ஒருத்தர் கொலை பண்ணிட்டார், ஒரு பெரும் குற்றம் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக எலெக்ஷனை முடிச்சுட்டு நான் அந்த பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையில் நியாயம்? தவறு செய்து அந்த தவறு என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அது இம்மிடியட்டாக அது யாராக இருந்தாலும் அவர்களை நம்ம தண்டித்து தான் ஆகணும், அவர்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அது எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அவர் அரசியல்வாதி, ஒரு சிஎம்மாக இருக்கிறாரு அப்படிங்கிறதை காட்டி அதை முன்னிறுத்தி அவருக்கு எந்த ஒரு இதுவும் குற்றம் சம்மந்தப்பட்டதில் அவருக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஸ்ட்ராங்காக என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தரப்பை வச்சாங்க. இப்போ இவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறேன், ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம்மாக இருக்கிறேன், எனக்கு என்னுடைய அரசியல் பணி இருக்குது, அதாவது தேர்தல் தெனிங்கிச்சு, இப்போ தேர்தலுடைய பணி இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன நீங்கள் இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணலாம், இல்லை தேர்தல் முடிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணலாம், கரெக்டாக தேர்தல் தருணத்தில் அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது இது ஒரு சதி பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு செயல். அதனால் எனக்கு தேர்தல் பணி முடிகிற வரைக்கும் ஒரு இந்த வழக்கை பற்றி விசாரிப்பதற்கு உண்டான எல்லாம் ஒத்தி வைக்கணும், தேர்தலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இது விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு நீதிமன்றம் ஒத்துழைக்கணும், நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் தரப்பில் அவங்க முன் வச்சாங்க. அவங்க அமலாக்கத்துறையில் என்ன பண்ணாங்க, நம்ம அதே சொன்ன மாதிரி ஒரு கொலை குற்றவாளி, ஒரு கொலை குற்றம் என்பது அவர் மேலே சாட்டப்படுது. பார்க்கும்போது அவர் தான் கொலை பண்ணார், அவர் கொலை பண்ணது அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அவர் அரசியல்வாதியாக இருக்கிறாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை இல்லை தேர்தல் முடிச்சுட்டு தான் அவர் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? அது எப்படி அபத்தமானதோ அது மாதிரி குற்றம் என்பது இவர் மீது சுமத்தப்பட்டு அந்த குற்றத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரல, இவர் தான் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமாயிருச்சு. அது ப்ரூஃப் ஆயிடுச்சுங்கும் போது அவர் யாராக இருந்தாலும் அவரை தூக்கி நம்ம உள்ளே வைக்கணும். அதுக்கு உண்டான தீர்ப்பு நம்ம என்ன பண்ணணும், கோர்ட்டில் விசாரித்து அதுக்குண்டான அடுத்தடுத்து தீர்ப்பெல்லாம் கொடுத்து அந்த ப்ராசஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வாதத்தை முன் வச்சாங்க. அவர் பலமுறை ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். அந்த ஜாமீன் எல்லாமே ரத்தாயிட்டே இருந்துச்சு, எல்லாமே நிராகரிக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. கடைசியில் ஒரு கட்டமாக அவருக்கு எலெக்ஷன் அந்த ஸ்டேட்டில் அவர் எந்த பகுதியில் நிற்கிறாரோ அந்த ஸ்டேட்டில் அவருடைய எலெக்ஷன் பணியை நடத்துவதற்காக அந்த குறிப்பிட்ட தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, மே 10ஆம் தேதி அவருக்கு மொத்தம் 21 நாள் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க. ஸோ அதன்படி அவர் ஜூன் 1ஓட அவருடைய அந்த ஜாமீன் காலம் என்பது முடிஞ்சிருச்சு. ஸோ பெரேலில் வராரு, 21 நாள் அவருக்கு அந்த பெரேலுங்கிற அந்த ஜாமீன் என்பது காலம் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எனக்கு இந்த ஜாமீனை
நீட்டிக்கணும், ஏன்னா எனக்கு உடல்நலம் கருதி, என்னுடைய உடல்நலம் குறைபாடு கருதி எனக்கு இந்த ஜாமீனுடைய காலத்தை நீங்கள் நீட்டிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அது கோர்ட்டு வந்து ஏற்றுக்கல, அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது ஜூன் 1 அவருடைய ஜாமீன் காலம் முடிஞ்சது. மே 10 ஜூன் 1 வரைக்கும் அவருடைய ஜாமீன் காலம் என்பது முடிவடைந்த உடனே ஜூன் 2 அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் திகார் ஜெயிலில் வந்து அவர் சரணடைகிறதுக்கு போகிறாரு. அந்த தருணங்கள் வந்து அவரே சொல்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மளுடைய அந்த அன்னைக்கு எப்படி டேட் என்ன வந்து அந்த ஷெடியூல் என்ன, நான் எத்தனை மணிக்கு போய் சரணடைய போகிறேன் அப்படிலாம் வந்து சொல்லிவிட்டு அவர் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. இப்படி இடைக்கால வந்து எங்களுக்கு ஜாமீன் கொடுத்ததுக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்று அவர் வந்து நான் தீகார் செயல், அதாவது ஜூன் 2 அன்று அவர் வந்து தீகார் செயலுக்கு வந்து சென்று சரணடைவேன், நீதிமன்றத்தை நான் மதித்து அதன்படி நீதிமன்றத்தின் கொடுத்த அந்த காலக்கெடு பிரகாரம் என்ன பண்ணுறேன், நான் ஜூன் 2 வந்து தீகார் செயலில் போய் சரணடைகிறேன், மதியம் 3 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறேன், கிளம்பி நான் அங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம காந்தியினுடைய நினைவிடம் இருக்கு இல்லையா, ராஜ்காட் அப்படிங்கிற காந்தியினுடைய நினைவு மண்டபத்துக்கு போய் காந்தி அவர்களை தரிசனம், அதாவது அவரை வணங்கி விட்டு அங்கிருந்து அடுத்தது வந்து கன்னாட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனை வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே போய் தீகார் செயலில் போய் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சரணடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிக்கை கொடுத்து அதன் பிரகாரம் அவர் வந்து காந்தியுடைய நினைவு இடத்துக்கு போய் அங்கே காந்தியை தரிசனம், அதாவது அவரை வணங்கி விட்டு அங்கிருந்து அனுமன் கோயிலுக்கு போய் அனுமனையும் வணங்கி விட்டு அவர் தீகார் ஜெயிலில் போய் இப்போ சரணடைஞ்சிட்டார். ஸோ ஜூன் 2 அவர் என்ன பண்ணிட்டாரு, மீண்டும் சிறையில் போய் சரணடைஞ்சிருக்கார். இந்த கேஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி என்ன நகரப்போகுது, எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு எதிர்பார்ப்பு, ரொம்பவும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியாவினுடைய கேபிட்டல் ஆஃப் சிட்டி என்று சொல்லக்கூடிய தலைநகரம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம் மேலே இப்படி ஒரு அலிகேஷனு, அந்த அலிகேஷன் வந்து நமக்கு என்னென்ன விளைவுகளை அடுத்தடுத்த ஸ்டேட்டில் உள்ள முதலமைச்சருக்கெல்லாம் வந்து எந்த ஒரு கவனத்தை வந்து கொடுக்க போகுது, நம்ம எந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், எப்படிலாம் நம்ம தான் செயல்படணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து எல்லாருக்குமே வந்து இது ஒரு லெசனாக இருந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டில் நம்ம வந்து முதல் அமைச்சர், மற்றவங்களாம் நம்ம வந்து அமைச்சர்னு சொல்கிறோம், முதல் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இடத்துல அவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய அந்த நாட்டினுடைய ஒரு சிஎம் முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய ஸ்தானம், ஒரு பெரிய பதவி. அந்த பதவியில் உள்ளவங்களை நம்ம அவ்வளோ சீக்கிரம் போய் யாரும் என்ன பண்ண முடியாது, தூக்கி உள்ளேலாம் வைக்கிற அளவுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு தான் இதுவரைக்கும் நம்ம காலங்காலமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் நடந்துருக்குது, இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக சிஎம்ஏ தூக்கி அப்போ அடுத்துக்கடுத்து அந்த இடத்துல யார் வரப்போகிறாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன முன்னேற்பாடு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அது ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது, யாரோ ஒருத்தங்க டெம்பரரி சிஎம்மாக வரத்தான் போகிறாங்க, அது யாருக்கு வந்து அங்கே ஆதரவு இருக்கோ அவர்களுடைய ஆதரவை வைத்து அங்கே ஒருத்தரை என்ன பண்ணலாம், கொண்டு வந்துக்கலாம், அது நடக்காமல் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் லைவில் இருக்கும்போதே அவர் தூக்கி உள்ளே வச்ச சம்பவம் அப்படிங்கிறது இது வந்து நம்ம முதல் படத்தில் சொல்கிற மாதிரி இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் ஒரு வார்டு மெம்பராக இருக்கிறவங்க, அதுக்கு மேலே வார்டு கவுன்சிலராக இருக்கிறவங்க, அப்புறம் பஞ்சாயத்தில் இல்லை நகராட்சியில், பேரூராட்சியில், மாநகராட்சியில், அங்கே வந்து பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து தலைவர், நகராட்சினா நகராட்சியுடைய சேர்மேனு, இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஜிலிருந்து அடுத்தடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எம்பிக்கு அப்புறம் சிஎம்மு, அப்புறம் அடுத்தடுத்த நிலையில் உள்ளவங்க எத்தனை ஸ்டேஜ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அரசியலில் இருக்கிறோம் அப்படின்னாவே அதை அவங்கள யாருமே டச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு வார்டு மெம்பராக இருக்கிறதுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வார்டுலேயே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஷன் அதிகமாக இருக்குது. ஒரு வார்டு கவுன்சிலர் உள்ளவங்ககிட்ட அது இருக்குது. அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் உள்ளவங்க கூட இன்னும் அவங்களுடைய பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நான் ஒரு பவரில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அதிகார இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அவர்களுக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்கும், நல்ல மரியாதை இருக்கும். அப்புறம் அவர்கள் மீது வந்து என்ன சொல்கிறது, அவர்களை அவ்வளோ சீக்கிரம் போய் தட்டி கேட்க முடியாது தவறு செய்தா அப்படிங்கிற மனப்போக்கு எல்லாருக்குமே இருக்கும், இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு சிஎம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான வந்து ஒரு அரசியல் தலைவர். அந்த அரசியல் தலைமை
அந்த அரசியல் தலைமையில் இருக்கக்கூடிய தலைவி பொறுப்பில் உள்ளவங்களே அந்த நிறையா எம்பிகள் அவர்களை தேர்ந்தெடுத்த ஒரு நிறையா எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதல் அமைச்சர். ஸோ சிஎம் அப்படிங்கிறவங்கள வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்கள நாம் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. நம்மளுடைய நாட்டில் சுதந்திரம் பெற்று இன்று வரைக்கும் இப்படி ஒரு அரெஸ்ட்டை, ஒரு சிஎம்ஐ இப்படி ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லா நிலை ஒரு அரசியல் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கும். இது ஒரு பெரிய விழிப்புணர்வாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க அப்படின்னாவே அதுவே ஒரு சாதாரணமான ஒரு அந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கட்சியில் நல்ல பல வருடம் வந்து அரசியல் பின்புலம் கொண்ட பின்னணி கொண்ட ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட செயலாளர் அளவில் அவங்க வராங்க அப்படின்னாவே அவர்களே நிறையா ஸ்டேஜை தாண்டி வரணும். நிறையா அதுக்கே வந்து அந்த போஸ்டிங்க்கே அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கும் அவர் தான் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருப்பார் இல்லையா. ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பவரான ஒரு இடமா வந்து நம்ம பார்க்கப்படுது. இப்போது மாவட்டத்தை தாண்டி ஒரு ஸ்டேட்டு அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பவர் எவ்வளோ இருக்கும். இப்போ இதையெல்லாம் தாண்டி ஒருத்தருங்க எடுத்து உள்ளே வச்சு அந்த அரசு நடந்திருக்குது. அவரும் பலமுறை ஜாமீன் ட்ரை பண்ணுறாரு. 21 நாள் ஜாமீன் கொடுத்து 21 நாள் கழித்து ஜாமீன் மறுபடியும் கேட்குறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் அவரே போய் இப்போது சரணடைஞ்சிருக்காரு. அப்படின்னா நம்ம வந்து உண்மையாகவே நம்ம நாடு எங்கே போயிட்டுருக்கு, நினைக்கிற மாதிரி நிஜமாகவே இங்கே பெரிய பெரிய மாற்றம்லாம் வரப்போகுதா, அதுக்குண்டான அறிகுறி தானா இது அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு வந்து ஒரு சைடு வந்து அதை வந்து பாசிட்டிவாக தோண வைக்குது. இன்னொரு சைடு நமக்கு வந்து இப்படி ஒரு அலிகேஷனாக இருந்து இது வந்து ஒரு குற்றம் வந்து நிரூபிக்கப்படாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவர் மேலே குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு அதுக்குள்ள தீர்ப்பு வந்து அதுக்கு தண்டனைகள் வந்தெல்லாம் வரும்போது ஓகே. இந்த குற்றம் நிரூபிக்கப்படாமல் போச்சு, இவர் மேலே குற்றம் என்பது இல்லை, இது வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டது வந்து ஒரு பொய் குற்றமாக சாட்டப்பட்டிருக்கு, போதிய ஆதாரம் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இந்த குற்றமிலிருந்து அவர் விடுவிக்கப்படுறாருங்கும் போது அப்போது யார் வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அமலாக்கத்துறை அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலிமா ஒருத்தர் மேலே ஒரு அலிகேஷனை கிரியேட் பண்ண முடியுமோ அப்படிங்கிற அச்சத்தையும் கொடுக்குது. ஆனால் தப்பு செய்திருந்து உண்மையாகவே அவர்கள் வந்து தவறு செய்திருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு அமலாக்கத்துறையினால் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சைடு வந்து பாசிட்டிவான ஒரு தாட்டையும் கொடுக்குது. அப்படி இல்லாத போது இப்படி யார் மேலே வேணால் பண்ண முடியுமோ, எந்த சிஎம் மேலே அப்படி பண்ண முடியுமோ, எந்த ஸ்டேட்டில் உள்ள சிஎம் மேலே வேணால் இப்படி அலிகேஷன் கிரியேட் பண்ண முடியுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துது. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.